வணக்கம். இந்த பதிவு கொத்தவரங்காய் பற்றியது. தவிர இந்த கொத்தவரங்காய் இல்லைன்னா உலகத்தில் மிகப்பெரிய தொழிற்சாலைகள்லாம் இயங்கவே இயங்காது. ஆச்சரியமாக இருக்குல்ல? சாதாரண கொத்தவரங்காய் தான். இந்த கொத்தவரங்காய் தான் நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீமில் இருக்க அந்த கெட்டித்தனத்துக்கு காரணம் இதுதான். அது தவிர ஆயில் ரிக், அதாவது இந்த க்ரூட் ஆயில் ட்ரில் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ ட்ரில் பண்ணும்போது ஊற்றுற அந்த ஃப்ளூயிடும் இந்த கொத்தவரங்காயிலேருந்து செய்கிறது தான். பல விதமான ஸ்னோ, இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்லாம் கொத்தவரங்காய் பயன்படுது. தவிர மருந்துகளாகவும் இந்த கொத்தவரங்காயினுடைய பிசின் பயன்படுது. இந்த கொத்தவரங்காய் பிசின் இந்த கொத்தவரங்காய்க்குள்ளே இருக்கிற அந்த பருப்புலேருந்து எடுக்கப்படுகிறது. இது ஒரு நேச்சுரல் திக்கனர் அப்படின்னும், ஒரு ஸ்டெபிலைசராகவும், ஒரு பைண்டை இறுக பிடிக்கிறதாகவும் இதனுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால பல விதமான ப்ராடக்ட்ஸில் இதனுடைய பயன்பாடு யாருக்குமே தெரியாமல் சத்தமெல்லாம் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு. யூஎஸ் இருக்க டெக்ஸஸில் இருக்கிற ஆயில் ரிக்ஸ், ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி டெக்ஸஸில் ஆயில், அந்த ஆயில் ரிக்ஸ்லேயும் இந்த கொத்தவரங்காய் பிசின் தான் பயன்படுது. தவிர யூரோப்பில் இருக்க பலவிதமான பேக்கரிஸ் அங்கே பயன்படுது. எல்லா குளோபல் சப்ளை செயின்லேயும் இந்த கொத்தவரங்காயோடைய பிசின் இல்லாமல் இல்லை. இதில் எங்கே இந்தியா வருதுன்னு பார்த்திங்கன்னா, ஆச்சரியமான மற்றும் சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியா தான் உலகத்திலேயே அதிகமாக இதை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு, தவிர ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடும் சரி. இந்த கொத்தவரங்காயை பற்றி இன்னும் அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இன்னும் நான் நிறைய இதில் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் பலவிதமான ஆச்சரியமான விஷயங்கள் கண்ணுக்கு வருது. அதிகமாக எங்கே நம்ம ஊரில் இந்தியாவில் சாகுபடி ஆகுதுன்னா, ராஜஸ்தான், ஹரியானா, தவிர சில குஜராத்தில் இருக்க சில இடங்கள், இங்கெல்லாம் இந்த கொத்தவரங்காயினுடைய விதைகள் சாகுபடி பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த இடங்கள்லாம் ரொம்ப ட்ரை ஏரியா. அந்த மாதிரி கண்டிஷன் தான் இந்த கொத்தவரங்காய்க்கு சரியான இடம் சாகுபடி ஆகிறதுக்கு. ஆச்சரியமாக இன்னும் மட்டும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு சரியான இடம்தான் இதுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த கொத்தவரங்காய் சாகுபடி நம்ம பெரிய அளவில் எடுத்துக்கல. அது மாறுமா அப்படின்னா மாறும். நிறைய எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக இந்த கொத்தவரங்காய் சாகுபடியில் நம்ம விவசாயிகள் ஈடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். தேங்க்யூ.